பஞ்சநாதன் சார், நீங்க சொல்லுங்க. விருச்சிகம் ராசியினருக்கு இந்த குரோதி ஆண்டு எப்படி இருக்க போகுது? துலா ராசியை பற்றி நீங்கள் சொல்லும்போது அவங்க எதையுமே பிளான் பண்ண வேண்டாம் வாழ்க்கையில். நீங்கள் இந்த விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்க பாருங்க, எதையுமே பக்காவாக பிளான் பண்ணக்கூடியவங்க. வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு குறிக்கோளை நிர்ணயம் பண்ணிக்கிட்டு வாழ்கிறாங்க பாருங்க. எப்படிப்பட்ட ஆட்கள் பாருங்க, சூப்பரான ஆள். 10ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன். நிறைய பேர் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க அரசு பதவிகள், அரசாங்கங்களை நடத்துகிறவங்க, இன்னும் மிகப்பெரிய பதவிகளில் அலங்கரிக்கக்கூடியவங்களெல்லாம் விருச்சிக ராசியில் வந்துடுறாங்க. இப்போ இந்த சூரியனும் குருவும் சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது பலருக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை, நல்ல ஒரு அரசாங்க பணியை எதிர்பார்க்குறவங்களுக்கு அரசாங்க பணி கிடைக்கக்கூடிய யோகத்தெல்லாம் இந்த வருஷம் கொடுக்க போகுது. இதையெல்லாம் சரி, 4ஆம் இடத்துல இவங்களுக்கு செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்காங்க பாருங்க. மிக முக்கியமாக ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. நெஞ்சக நோய்கள்னு சொல்கிறோம் பாருங்க, அத்தனை விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். சித்திரை 18 அந்த குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்த பிறகு ரொம்ப நாளாக திருமணமாகாத விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரப்போகுது. கெட்டி மேளம் முழங்க போகுது. உங்கள் வீட்டில் யாராவது விருச்சிக ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா நீங்கள் சந்தோஷப்படலாம், அவங்களுக்கு கல்யாண செய்தி வரப்போகுது. நேற்று வரைக்கும் உங்கள் வீட்டில் மகனோ மகளோ கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு மறுத்துக்கிட்டு இருந்தவங்க இப்போ கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் ஜம்முன கல்யாணத்தை நடத்தலாம். இன்னொரு புறம் பாருங்க, 5ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் ராகுவும் கூடியிருக்கு. கேளிக்கை விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கூடா நட்பு கேடாய் முடியும் சொன்னா பாருங்க. அந்த மாதிரி பல நேரங்களில் தவறான கேளிக்கைகள், தவறான போதை பழக்கங்கள், இந்த மாதிரி தொடர்பு சில நட்புகள் ஏற்படுத்தி விட்டுரும். அதில் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா போதும். செயற்கை முறை கருத்தரித்தல்ல, அஷ்டமாதிபதி புதனோடு சுக்கிரன் சேர்ந்து பஞ்சமத்தில் இருக்கிறது. செயற்கை முறை கருத்தரித்தல்ல குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகமும் இந்த ஆண்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. படிக்கிற மாணவர்கள் விரும்பின ஹையர் எஜுகேஷன், விரும்பின முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அண்டை மாநிலங்களில் போய் பிழைக்கிறது, வெளிநாடுகளில் வேலை தேடுவது அப்படின்னு பெரிய முன்னேற்றமும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது. வியாபாரிகளுக்கு ஒரு வியாபாரம் நஷ்டமடைகிற மாதிரி தெரிந்து மிகப்பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்கும். ஒரு சிறந்த வருடம் அப்படின்னு இந்த வருடத்தை குரோதி தமிழ் புத்தாண்டை விருச்சிக ராசிக்காரங்க எடுத்துக்கலாம். இந்த ஆண்டில் தினமும் வீட்டில் புருஷ சுத்தம் படிக்கணும். அப்படி படிக்க படிக்க உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுக்கிரனுடைய வீட்டில் அந்த குரு உட்கார்றார். அது உங்களுக்கு மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும். நிறைய தங்கம் வாங்கும் யோகம் காலம் உங்களுக்கு உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் இதே மாதிரி பிரதோஷ காலங்களில் பூஜைகளில் கலந்துக்கிறதும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறது. நீங்க எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றேன். சார், நீங்க சொன்னதுல இருந்தே தெளிவாகுது அவங்களுக்கு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக விருச்சிக ராசியினருக்கு இந்த குரோதி ஆண்டு இருக்குன்றது.